என்னங்க நீங்க இந்த நேரத்துல என்ன உசி பேத்தி என்ன பண்ணிதிய? தண்ணி கேட்டீங்கல்ல, அத கொடுத்துட்டு தானே நான் உறங்க வந்தேன். மனசிய உறங்க விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிய. வேணாம், என்கிட்ட விளையாடாத நீயே. என்னடி சொன்ன? என்ன நீ சொன்ன? மரியாதை சொல்லு, என்ன சொன்ன நீ இப்ப? ஐயோ, நான் என்னத்த சொன்னேன்? உறங்கிக்கிட்டு தானே கிடந்தேன். இல்ல இல்ல இல்ல, நீ உறங்குதப்ப என்ன சொன்ன? நீ மரியாதையா சொல்லு, என்ன சொன்ன? ஐயோ, உறங்க சடவுல என்னத்தையாவது சொல்லி இருப்பேன். இப்ப என்ன உங்களுக்கு அதால? அதாண்டி பிரச்சனையே. ஏண்டே, என்ன தூக்க கலக்கன்னா என்ன வேணாலும் சொல்லிடுவே நீ? அப்படின்னு என்ன கெட்ட வார்த்தை கூட பேசுவியோ? ஐயோ, இந்த மனுஷனோட ஒரே பிக்கல் பிடுங்களா போச்சே. ஏங்க, உறக்க சடவுல என்னவாவது வாயில வந்திருக்குங்க. ஆனா அதெல்லாம் உண்மைன்னு சொல்லுவாங்க. உறக்கத்துலதான் வாயில இருந்து உண்மையான வார்த்தை வருமா? என்னது உண்மையா? ஏய், அப்ப நீ பார்த்து சொன்னது உண்மைதானே? உண்மையா? அப்படியா நான் சொன்னேன்? ஏண்டி அப்படியே உன்னை கழுத்த நெரிச்சிடு இப்பதானே. போங்க, எனக்கு உறக்கம் வருது. நடு சாமத்துல விளையாடிக்கிட்டேன். கொஞ்சமானாலும் பயப்படுதாளா பாரிவே? இதடியே, நீ தெரிஞ்சுதான் என்ன போடான்னு சொல்லிருக்க. எனக்கு அப்படிதான் மரியாதை இல்ல உனக்கு. ஏங்க, என்ன நீங்க உறங்க விடல. நான் உறக்கத்துல சொன்னேன்னு சொன்னீங்கல்ல ஒரு வார்த்தை, அத உண்மையாவே சொல்லிடுவேன். பாத்துக்கோங்க, என்ன உறங்க விடுங்க. ஒரு மண்டாங்கட்டி தேவையில்லடியே. உறங்கி தொலை, நீ உறங்கி தொலை. உறக்கத்திலே செத்து தொலை. மானம் கட்டவன் நான் சொன்னேன், நீ மானம் கட்டவன் நானே. இல்ல இரு. என்னது? அப்ப அப்படிதான் இருந்திருக்கணும். அதனாலதான் இவர் உஷாரா இருந்திருக்காரு. இல்ல, இதை விடக்கூடாது. சண்முகம் எந்திரிடா. சண்முகம் எந்திரி. டேய் எந்திரிடா. இல்ல, உடனே நாம இதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். அவர் வேற மாதிரி பிளான் பண்ணுவார் தான். இதை விடவே கூடாது. டேய் சண்முகம், டேய் எந்திரா. எந்திரி சண்முகம், எந்திரடா சண்முகம். டேய் நான் தான்டா பரணி. இப்ப எதுக்காக அப்படி பயப்படுற? ஏம்ல, நல்லா உறங்கிட்டு இருக்கிறவன் இப்படி நட்ட நடு ராத்திரில எழுப்பி இப்படி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பயமா இருக்குல்ல, அதான் பயந்துட்டேன். என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்கா? நான் நம்பிட்டேன். இல்லை, நீ பண்றதெல்லாம் பார்த்தா பயமால இருக்கு. இது பாரு, நான் இப்போ உன் கூட பேசணும். இல்லை, நடு சாமத்துல என்னெல்லாம் பேச்சு? என்னது சித்திரவதையெல்லாம் இருக்கு? காலையில பேசிக்கிடுமா? போய் படுல. ஏய் சண்முகம், சொன்னா கேளு, தூங்காத. ஏம்ல, என்னதாம்ல வேணாம்? உன்கிட்ட நான் ஒரு ரகசியம் சொல்லணும். ரகசியம் பேசுற நேரமா இல்ல அது. இப்பதாண்டா அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப நாளாவே எனக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியம். அத உடனே உன்கிட்ட சொல்லி ஆகணும். ஏம்ல, ரொம்ப நாளாவே உனக்கு தெரிஞ்ச ரகசியமா இருந்தா அது முன்னாடியே சொல்லிக்கலாம்ல. ஏல இப்படி எழுப்பி சொல்லுத? டேய் லூசு, அது ரகசியம்னு எனக்கே இப்பதான் தெரிஞ்சிச்சு. இப்போ நீ கேட்க போறியா இல்லையா? வேற வழி எல்லாம் என் தலையெழுத்துல. அந்த அத்தைய சொல்லணும். அது சொல்லுச்சுன்னு தெரியாம உன் கழுத்துல தாலி கட்டிவிட்டேன். இப்ப நடுராத்துல எழுதி உட்கார வச்சு இப்படி பாடுபடுத்துத. இல்லை சொல்லி சீக்கிரம் தொலைல. முத்துப்பாண்டி, முத்துப்பாண்டி, முத்துப்பாண்டி. இவர் எதுக்கு இந்த நேரத்துல பையனை செல்லம் கொஞ்சிட்டு இருக்காரு? முத்துப்பாண்டி,
கசக்கி முழிச்சுக்கிட்டு இருக்காளா? தூங்குறாப்பா. நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா, நீ வா. சொல்லுப்பா, என்ன? தர்லே, அந்த வெறும் பெய சம்மோ ஒரு தக்குறி. இது வரைக்கும் அவன் மட்டும்தான் நமக்கு எதிரியா இருந்தான். இப்ப இந்த பரணியை அவன் கூட கூட்டு சேர்த்துட்டான். அவனை விட அவதான்ப்பா ரொம்ப டேஞ்சர்னு எனக்கு தோணுது. உண்மைதான்ல. இல்லே, என்ன இருந்தாலும் அவ படிச்சவ, புத்திசாலி. செம்மோ முரடந்தே, ஆனா ஒரு முட்டப்பையானே. அதனால அவனை ஒரு மாதிரியா சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த பரணி படிச்சவல்ல, ரொம்ப படிச்சவல்ல. ஒரு முரடனும் புத்திசாலியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இல்ல, ரொம்ப பக்காவா பிளான் பண்ணுவாங்க. அவங்க எப்படி பிளான் பண்ண போறாங்கிறத கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதில் பிளான் பண்ணணும்ல. அப்பத்தே நாம பொழப்பு நடத்த முடியும். ஒண்ணுமே கேட்க மாட்டீங்க. பக்கத்துல போய் கேட்கலான்னா ரெண்டும் இந்த பக்கம் தான் பாத்துட்டு இருக்கு. என்ன பண்ண? கைவசதா பிளான் இருக்கு. இங்க வா. இங்க நின்று பேசினா சரியா வராது. வா. ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா அது நல்லதுக்கு இல்ல. ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினா நிச்சயம் அது நல்ல விஷயமா இருக்காது. நிச்சயம் ஏதோ முள்ள மாதிரித்தனம் பண்ண போறாங்கன்னு நினைக்கேன். அது என்னவா இருக்கும்? சரி, நல்லா கேட்டுக்கோ. எங்க வீட்ல தெற்கு வீட்டு ரூம்னு ஒரு ரூம் இருக்குல்ல, தெரியுங்களா? ஏதோ ஒன்று அப்பா கூட ஏதோ அதை சாமி போட்டி வைக்கிற ரூம்னு சொல்லுவாங்களா? சாமி ரூமும் கிடையாது, மண்ணாங்கட்டி ரூமும் கிடையாது. சாமி போட்டியா இருந்தா வருஷத்துக்கு ஒரு தடவை அதை வெளியே எடுத்து சாமி கும்பிடுவாங்கல்ல. ஆனா இது வரைக்கும் எங்க அப்பா அந்த ரூம்ல இருக்கிறத வெளியே எடுத்ததே இல்லையே. அதுக்கு என்ன இப்ப? இல்லடா, சின்ன வயசுல இருந்து யோசிச்சு பாக்குறேன். எங்க அப்பா யாரையும், அவ்வளோ ஏன் எங்க அம்மா, என் அண்ணன் யாரையுமே அந்த ரூம் பக்கம் விட்டதே கிடையாது. அவன் விளையாடும் போது கூட தான் அந்த ரூம் பக்கம்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அது என்னத்துக்கு இப்ப சொல்லுத? அவ்வளவுதானே. சரி, போய் படுக்கலாம் போ. டேய் சண்முகம், நான் சொல்றத கேளு கொஞ்சம். அந்த ரூம்குள்ள அவர் மட்டும்தான் போவாரு வருவாரு. அந்த ரூம் சாவியை கொண்டு போய் பத்திரமா ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்காரு. இல்லை, இது ஊர் அறிஞ்ச ரகசியம் தானே. இப்ப இதுதான் ரகசியம்னு சொல்லுதியா? அந்த சாவிய எங்க அப்பா எங்க வைப்பார்னு எனக்கு தெரியும். நான் 4-5 தடவை ஒளிஞ்சு நின்னு பாத்திருக்கேன். இல்லை, உனக்கு எங்க இருக்குன்னு தெரியும்னா அவர் இல்லாத போது ஒரு வாட்டி திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பாத்துருக்கலாம்ல. இப்ப எதுக்கு நடுஜாமத்துல என்னைய எழுப்பி ஏன் உசுர வாங்குத? லூசு மாதிரி பேசக்கூடாது. கேளு, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிருக்கேன், நீ அசால்ட்டா பேசுற. அந்த ரூம்குள்ள வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாத ஏதோ ஒண்ணு இருக்கு. அத நீ ஒத்துக்கிறியா இல்லையா? ஒத்துக்கிடுதேன். இப்ப என்ன அதுக்கு? அது அவரை யாருக்கும் காட்டாம அப்பா உள்ளுக்குள்ள எதையோ மறைச்சு வச்சிருக்காரு இல்லையா? அது என்னவா இருக்கும் சொல்லு. ஏம்லா, எதுக்குல நடுராத்திரில எழுப்பிய நீ இந்த கேள்விலாம் கேக்குத? உனக்கே அது என்னன்னு தெரியல, எனக்கு எப்படி இல்ல அது என்னன்னு தெரியும்? இல்ல உனக்கு ஈவு இலக்குன்னு ஏதாச்சும் இருக்கா? ஏம்ல இப்படி டார்ச்சர் பண்ணுத? டேய் முட்டாள், அத்தை சொன்னதையும் இதையும் முடிச்சு போட்டு பாக்க உனக்கு தெரியாதா? எனக்கு புரியல. என்னல? வெளி உலகத்துக்கு தெரியாம உள்ள ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் ஏன் கோவில் நகையா இருக்க கூடாது? ஆமால. இப்ப புரியுதா நான் எதுக்கு உன்னை இந்த நேரத்துல எழுப்புனேன்னு? இல்ல, ஒரு டவுட். கேளு. இல்ல, அந்த கோயில்ல கொல்லை நடந்து இம்புட்டு வருஷம் ஆச்சு. அம்புட்டு நகையையும் 20 வருஷமா வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாவ. இது ஒரு வேலிட் பாயிண்ட் தான். ஆனா 20 வருஷமாவே யாரையும் அந்த ரூம்குள்ள விடாம வச்சிருக்காரே, அதுக்கு என்ன அர்த்தம்? அதுவும் ஒரு வகையில சரிதான். எங்களை அந்த பக்கமே அவர் விட மாட்டாரு. அங்க யாருமே உள்ள போக மாட்டோம். அந்த தைரியத்துல
அவர் அங்க அதை வச்சிருக்கலாம்ல. ஆமால, நீ சொல்றதும் 100க்கு 100 உண்மைதான். ஒண்ணு பண்ணுவான். என்ன? விடிய எந்திரிச்சு போய் என்னன்னு பாத்துருவோம். நோ 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 நோ. விடிற வரைக்கும் காத்திருக்கலாம் என்னால முடியாது. நீ உடனே கிளம்பு. இப்பவே போய் என்ன ஏதுன்னு பாத்துருவோம். இலே, இப்பவே போய் உங்க அப்பனை கொன்னு போட்டு அந்த நகை என்ன ஏதுன்னு நான் பார்க்க போதும். இல்லை, உங்க அப்பன் சாவிக்கு காவலா படுத்திருப்பார்லா. இல்லை, 20 வருஷம் காத்திருந்துட்டேன். இன்னும் ஒரு ராத்திரி காத்துரு. முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க அப்பா வீட்டுல வர நேரத்துல உனக்கு தான் சாவி எங்க இருக்குன்னு தெரியுங்களா? அதை எடுத்துட்டு போய் என்னன்னு பாத்துருவோம். ஐயோ, இப்ப போனா என்னடா? இல்லை, இப்ப போனா தேவையில்லாம சந்தேகம் வரும், தேவையில்லாம பிரச்சனை வரும். உனக்குதான் சாவி இருக்கிற இடம் தெரியுங்களா? சரியான நேரமா போய் பாத்துருவோம். இப்ப போய் படுல. எனக்கு என்னமோ இப்பவே போறதுதான் நல்லதுன்னு படுது. இல்லை, இப்ப போய் படுக்கிறது நல்லதுன்னு படுதுன்னு எனக்கு படுது. அப்ப நாளைக்கு தானா? இல்லை, நாளைக்குன்றது ரொம்ப தூரத்துல இல்லல, இன்னும் சில மணி நேரம் தான் இருக்கு. போய் உறங்கு. விடிஞ்ச உடனே எழுந்து போய் என்னன்னு பாப்பான். போடா, உனக்குலாம் அட்வென்ச்சர்ல ஆசையே இல்ல. என்னது? இல்லை, அட்வென்ச்சர்னா என்ன? தூங்கு. இல்லை, என்னல என்னன்னோ சொல்லி குழப்புத. என்ன பெரியாத்தா, தைரியமா வந்திருக்கீங்க? வாங்க வாங்க. சே, என்னமோ காலில் வந்து ஒட்டிக்கிச்சு. எம்பிட்டு தேய்ச்சாலும் போகவே மாட்டேங்குது. டேய் வாடா. சவுந்தரம், சவுந்தரம், என்னடா நீ ஃபோன் பண்ண உடனே என்னாச்சு ஏதாச்சும் நான் பதறி அடிச்சுட்டு ஓடியாரேன். டேய், பெருசா எதுவும் பிரச்சனை இல்லையே? உட்காருக்கா, உட்காரு, பேசலாம். சரி, உட்காரு உட்காரு. ஐயோ, இது வரைக்கும் ஒன்னும் பெரிய பிரச்சனை சொல்ல மாட்டேன், ஆனா இனிமே ஆகலாம். அதனால்தான் நான் உடனே வர சொன்ன உடனே நானு. ஒன்னா ரெண்டா எம்புட்டா வம்பாடு பட்டு சேர்த்த ஐஸ்வர்யம் இவனுங்க பாட்டுக்கு. காக்கா, என்னடா? மெதுவா மெதுவா, சத்தமா பேசாத. வீட்டுக்குள்ளேயே எதிரி இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்க. சரி சரி, நான் மெதுவாவே பேசுறேன். டேய், நீ இந்த விஷயத்த சொன்னதும் எனக்கு அப்படியே படபடன்னு வந்துருச்சுடா. ஏலே, இத பாரு, இதுக்கு மேலேயும் இதை வச்சுக்க கூடாது. நான் சொல்ற மாதிரி செய்யி. அதுக்கு தனி உன்னைய வர சொன்னேன். என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், அதை சொல்லு முதல்ல. இந்தாருல, இதுக்கு மேல அந்த பொண்ணு இங்க இருக்கவே வேணாம். அது இங்க இருக்கிறது நமக்கு தான் ஆபத்து. முதல்ல இடத்த மாத்தி போடுவோம். என்ன சொல்லுத? மதனியா? வாங்க 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 மதனி. எப்ப மதனி வந்திய? இப்பதான் வந்தேன். அதுக்கு என்ன இப்ப? இல்ல, போன தடவை வந்தப்ப சொல்லாம கொள்ளாம போயிட்டிய. இந்த தடவை எப்படி போவீங்களோன்னு தான் கேட்டேன். என்னடி நக்கலா? போடி போ. எனக்கு ஸ்ட்ராங்கா நல்லா கொதிக்க கொதிக்க காஃபி போட்டு கொண்டு வா போ. சீனி போட்டு தரவா இல்ல போடாம தரவா? சீனி நல்லா அள்ளி போட்டு கொண்டு வா போ. அடேங்கப்பா, வந்ததும் வராததுமா அதிகாரம் தூள் பறக்குதே. சரி, நான் போய் காபி போட்டு எடுத்தாரேன். போயிட்டா போயிட்டா. இப்ப சொல்லுக்க, நான் என்ன செய்ய? இந்தாருல,
உன் மவளும் இப்ப நிமிந்துட்டான்னு சொல்லுத. அப்போ அவ சர்வ சாதாரணமா உள்ளத கண்டுபிடிச்சிடுவாள்ல. அந்த வெறும் பைய கிட்ட இருந்து காப்பாத்துறதை விட உன் மக கிட்ட இருந்து காப்பாத்துறது தாண்டா ரொம்ப முக்கியம். அத்த என்ன செய்ய அதை சொல்லு. இத பாருங்க, நல்லா கேட்டுக்கங்க. நான் சொல்றபடி அப்படியே செய்யணும், சரியா? இந்த பெரியத்தா மத்ததெல்லாம் 8 ஊருக்கு கேக்குற மாதிரி பேசும். இந்த விஷயத்த மட்டும் குசு குசுன்னு பேசுதே. ஒன்னும் காதுல விழவே மாட்டேங்குது. ச்சே. எட்டி முடிச்சிட்டேன். எட்டி பரணி உன்னுதான். என்ன சொன்ன? வெள்ளை கோடு நீ போடு, நான் வந்து கலர் போட்டுக்கிறேன்னு சொன்னேன்ல, வந்து கலர் பண்ணு. ஏய், நான் வேற யோசனையில இருக்கேன்டி, அதையும் நீயே போட்டுரு. அப்படி என்னட்டி யோசனை? ஏய், உன் அண்ணன் தான் உசுர வாங்குறானா, நீயும் உசுர வாங்காதடி. உன் வேலைய பாரு. மைனி, எசக்கி அக்கா ஃபோன் பண்ணுதா. சொல்லி சகி. அப்ப பரணி, இப்போ தெளிஞ்சிருச்சா? எனக்கு எப்போ தெளிஞ்சிருச்சு. இன்னும் தெளிய வைக்க வேண்டியது உன்னையும் இவங்களையும் தான். அதுவும் சீக்கிரம் நடக்கும். நீ விஷயத்த சொல்லு இப்போ. இங்க பெரிய அத்தா வந்திருக்குட்டி. பெரிய அத்தாவா? பாண்டியம்மா எங்க அத்தையா சொல்ற? ஆமாட்டி, காலங்காத்தால இவங்க கார் அனுப்பி கூட்டிட்டு வர வந்திருக்காவோ. இறங்கி நிக்காம பெரியாத்தா திப திபன்னு உள்ள ஒரே ஓட்டமா ஓடுது. அப்ப நான் சந்தேகப்பட்டது சரிதான். நான் நினைச்ச மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ நினைச்சதான் பண்றாங்களா? எனக்கு தெரியாம அங்க என்ன நடக்குது? உனக்கு தெரியறப்போ தெரிய வரும். இப்ப அங்க வேற என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லு. அப்பாவும் அத்தையும் என்ன பேசுறாங்கன்னு உன்னால கேட்க முடிஞ்சுதா? எங்க 3 பேரும் காதுக்குள்ளே பேசிக்கிறாவோ, குசு குசுன்னு பேசுதாவோ. ஆனா என்ன பேசுதாவோன்னு கேட்கவே மாட்டேங்கிடி. ஆனா என்னமோ ஒரு திட்டம் போட்டிருக்காவோ, அது மட்டும் எனக்கு நிச்சயம் தெரியுது. ஏதாவது 1-2 வார்த்தையாவது காதுல விழுந்துச்சாடி? இல்லட்டி, வந்ததும் வராததுமா பெரியாத்தா உங்க அப்பா கிட்ட போய் அது இனிமே இங்க இருக்க வேணாம், மாத்திடு அப்படின்னு சத்தமா சொல்லுச்சு. அதை தவிர வேற எதுவும் என் காதுலே விழல. ஓஹோ, கொள்ளை அடிச்சுதான் இடம் மாத்த போறாங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஹலோ பரணி, பரணி காதுல விழுகுதா? விழுந்துச்சு. நான் இப்படிதான் நடக்கும்னு நினைச்சேன். இங்க பாரு, இனிமேதான் நீ ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். நான் என்ன செய்யணும்னு சொல்லு, நான் செஞ்சிடுதேன். அவங்கள விடாம கண்காணி. அங்க என்ன நடந்தாலும் ஒரு சின்ன பாத்திரம் கீழே விழுந்தா கூட என்கிட்ட உடனே சொல்லிடணும். என்ன? அம்புட்டு தானே, அத நான் பாத்துக்கிடுதேன். சரி, நான் இப்ப நிறைய ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு. நீ போன வை. டேய் சண்முகம், சீக்கிரம் எந்திரா. சண்முகம், டேய் சண்முகம் எந்திரா. எந்திரில இல்ல எந்திரி. நைட்டு தான் உறங்க விடாம உயிர் எடுக்க. இப்ப நல்ல காலையிலே வந்து உறக்கத்துக்கு இருக்க. டேய் எந்திரா, ஒன்னு சொல்லணும். இல்ல இப்ப என்னல வேணும்? ஏடா, அவ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? எந்திரி. எப்போ நீ வேறயா அவளோட சேர்ந்துட்டு? என்னல நைட்டு நான் என்ன சொன்னேன்? தெக்கு வீட்டு ரூம்ல கோவில் நகை இருக்குன்னு சொன்னனா இல்லையா? ஆமா சொன்ன. பெண்ணல நான் சொன்ன மாதிரியே இப்ப நடக்குதாங்க. எங்க அத்தை திரும்பி வந்திருக்கு. அத்தையா? யார்? இந்த பெரியாத்தாவா? ஆமா, அந்த நரி ஆத்தா தான். அதே பாண்டியம்மா தான். அப்பா தான் கார் அனுப்பி அத்தைய கூட்டிட்டு வந்திருக்காராம். அந்த பொம்பளை இப்ப எதுக்கு வரணும் சொல்லு பாக்கலாம். இல்லை, இந்த உண்மை தெரிஞ்சு நீ போய் உங்க அப்பாவை மிரட்டினிய, அதுல ஒரு அலர்ட் ஆயிருக்கணும்ல. அதுக்குதான் உன் அத்தையை வர வச்சிருக்காரோ? அந்த கொலையிலயும் கொள்ளையிலயும் எங்க அப்பா அத்தை சனிய
3 பேருமே கூட்டு களவாணிங்க தான். அதான் இப்போ ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. நான் நினைச்ச மாதிரியே நடக்குது பாரு. நான் சுமத்து போறவனு என்னெல்லாம் பண்றானுவா பாத்தியால? இல்ல அவனுல சும்மா விடக்கூடாதுல. என் ரத்தம் கொதிக்குதுல. அவனுல என்னத்தையாவது ஒண்ணு பண்ணி அவனுல. இல்லை இப்ப என்னல செய்வாங்க அவங்க? என்ன யோசிச்சாலும் அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அது கோவில் நகைன்னு தெரிஞ்சா அவங்க மாட்டிப்பாங்க. அப்ப அவங்களால என்ன செய்ய முடியும்? தெரியலையே. டேய், அந்த நகையை உரு தெரியாம ஆக்குறது தான்டா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். அடுத்த ஸ்டெப்பா அவங்க அந்த நகையை உருக்கிடுவாங்க. இல்லை உன் அப்பன் செஞ்சாலும் செய்வாம்ல. நிச்சயமா எங்க அப்பா உடனடியா அந்த நகையை இடம் மாத்துவாரு. அப்படி மாத்திட்டாருன்னு வெயி, நீ தர்மகத்தாவா ஆகியும் ஒன்னும் பண்ண முடியாது.